இன்றைய தினம் சந்திர கிரகணம், இதை பற்றி விளக்கமாக கூறவும். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். சோனார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றேன். எக்லிப்ஸ் அப்படிங்கிறது தான் நாம் உபராகா அல்லது கிரகணம் அப்படின்னு சொல்றோம். இது தர்மசாஸ்திரங்கள்ல பார்த்தா ஒரு பெரிய புண்ணிய காலமாக சொல்லப்படுறது. ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சா எப்படி எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். லாட்ரி சீட்டு, கோடி கணக்குல லாட்ரி சீட்ல ஒருத்தனுக்கு அடிச்சா எந்த அளவுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த மாதிரி புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு விரும்புபவர்கள். அதே மாதிரி மந்திரவாதிகள் எல்லாம் இருக்காளே, ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணணும், அந்த மந்திரத்தை சொல்லி நாங்க ஜபித்தோம்னா உடனே அது பலிக்கணும், எதை நாங்க அந்த மந்திரத்தை சொல்லி அடையணும்னு நினைச்சாலும் அதை அடையணும் அப்படின்னு ஒரு ஆக்ரகத்தோட மந்திரத்தை ஜபிக்க கூடியவர்கள்லாம் இருக்காளே, மந்திரவாதிகள்னு சொல்லுவா இல்லையா. அப்பேற்பட்டவாளுக்கு மற்றும் புண்ணியத்தை சம்பாதிக்க விரும்புபவர்களுக்கு, பகவத் அனுகிரகத்தை சம்பாதிக்க விரும்புபவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கலாம் மாதிரிதான் இந்த கிரகணம் அப்படிங்கிற ஒரு புண்ணிய காலம். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, அது சின்ன ஒரு புண்ணியம் பண்ணினாலும் கோடி மடங்காக அது மாறி பலனை கொடுக்கும். அந்த டயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படி, சமயத்தினுடைய புண்ணிய காலத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படி. அப்பேற்பட்ட புண்ணிய காலம் தான் இந்த சந்திர கிரகணம். ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் இன்றைய தினம் ஏற்படுறது பெரிய புண்ணிய காலம். எல்லாரும் இதை உபயோகப்படுத்திக்கணும். சந்திர கிரகணத்தை கண்ணால பார்க்க முடிஞ்சாதான் அது புண்ணிய காலம். நம்ம பாரத தேசத்துல இந்த சந்திர கிரகணம் பார்க்க முடியும் அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலை இருக்கோ அப்பதான் அது புண்ணிய காலம். கிரகணம் ஏற்படுறது ஆனா இந்தியால தெரியாது அப்படின்னா அது புண்ணிய காலம் இல்லை. இந்தியால இருக்கிறவாளுக்கு புண்ணிய காலம் இல்லை. அப்ப இந்த சந்திர கிரகணமானது நம்மளால பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு யோக்கியதையோட இருக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறதுனால இது பெரிய புண்ணிய காலமாக கருதப்படுறது. இன்றைய தினம் 7ஆம் தேதி இரவு 9:51 ஆரம்பித்து அர்த்தராத்திரம் 1:26 முடிவடைகிறது. இந்த கிரகண காலத்துல தூங்கக்கூடாது. நிச்சயமா ராத்திரி அர்த்தராத்திரி கிரகணம் வருது அப்படின்னாலும், சந்திர கிரகணம்னாலே ராத்திரி தான் வரும், அநேகமா அர்த்தராத்திரியில வரும். இப்படி இருக்கிறச்ச ராத்திரியில தூங்கக்கூடாது. யாரா இருந்தாலும் தூங்கக்கூடாது. கை குழந்தையா இருந்தா வேணா தூங்கலாம். 90 வயசு தாத்தா மேல 90 வயசு தாண்டி போயிடுத்து அவளும் குழந்தை மாதிரி ஆயிட்டான்னா அவ தூங்கலாம், அவளுக்கு சாஸ்திரம் ஒன்றும் சொல்லாது. ஆனா நடு வயசுல இருக்கோம் பாருங்கோ, யாருமே தூங்கக்கூடாது. பெரிய தோஷம்னு சொல்லப்படுறது கிரகண காலத்துல தூங்கினா. அதே மாதிரி சாப்பிடக்கூடாது. கிரகண காலத்துல இல்ல, அதுக்கு முன்னாடியே சாப்பிடக்கூடாது. கிரகண காலத்துல வயிறு காலியாக எம்டியாக இருக்கணும். அதனால தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஜலமல விசர்ஜனங்கள் பண்ணக்கூடாது, டாய்லெட் போகக்கூடாது. இந்த கிரகண காலத்துல கேளிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது. டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நமது கண்களால் கிரகணத்தை டைரக்டாக பார்க்கக்கூடாது. அதாவது கிரஸ்தனாக ராகுவால பிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சந்திரனை கண்ணால பார்க்கக்கூடாது. நோபரக்தம் அப்படின்னு இருக்கு சாஸ்திரம், பார்க்கக்கூடாது. அனாவசிய பேச்சுக்கள்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் கட்டாயம் விளக்கணும். இந்த கிரகண காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரகணம் பிடித்தவுடன் ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான தர்மம். சார் இந்த கிரகணம் ஏன் நட்சத்திரத்துக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு, எந்த நட்சத்திரத்துல கிரகணம் பிடிக்கிறது, எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் தோஷம் இருக்கு அப்படின்னு பல பேர் கேட்பா. அதெல்லாம் உண்டு. எந்த நட்சத்திரத்துல கிரகணம் பிடிக்கிறதோ அதனுடைய, அதாவது அந்தந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு கிரகண தோஷம் உண்டு. விசேஷமாக அவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிறது விசேஷம். ஆனா பொதுவாக அனைவருமே கடைபிடிக்க வேண்டியதான சில கட்டுப்பாடுகள்லாம் உள்ளது. அதை தான் நாம் இப்பொழுது கூறி வருகிறோம்.
சாப்பிடுறது, தூங்குறது, ஜலமல விசர்ஜனங்கள் பண்றது, கேளிக்கைகள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் அனைவரும் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி அனைவரும் கட்டாயம் கிரகணம் பிடித்தவுடன் குளிக்க வேண்டும். எதுல குளிக்கணும் அப்படின்னா, புண்ணிய நதிகள்ல கங்கையில ஸ்நானம் பண்ணணும், யமுனையில குளிக்கணும், காவேரியில குளிக்கணும், தாமிரபரணி, துங்கபத்ரா போன்ற மகாநதிகள், புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ணணும். கிரகண காலத்துல கங்கையில ஸ்நானம் பண்ணா மகா புண்ணியம், ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் விட ரொம்ப விசேஷம், நம்ம சென்னை வாசிகளுக்கு ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு லாபம் என்னன்னா, கிரகண காலத்துல சமுத்திர ஸ்நானம் மகா புண்ணியம். கிரகணம் பிடித்தவுடன் சங்கல்பம் செய்து சமுத்திரத்துல குளிக்கிறது இருக்கே, இந்த மாதிரி ஒரு புண்ணியம் வேற எதாலையும் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா சமுத்திரமானது சிந்து நாம் பதயே நமஹா, அனைத்து புண்ணிய நதிகளினுடைய இருப்பிடமாக இருக்கு. கங்கையாக இருக்கட்டும், யமுனையாக இருக்கட்டும், காவேரியாக இருக்கட்டும், எந்தெந்த புண்ணிய நதிகள் உண்டோ அத்தனை நதிகளும் சமுத்திரத்துல போய் சங்கமிக்கிறது. மகாநதிகள்லாம் சமுத்திரத்துல போய் சேர்றது. அத்தனை நதிகளினுடைய கூட்டமாக இருக்கு இந்த சமுத்திரம்ங்கிறது. இதனாலதான் சமுத்திர ராஜா அப்படின்னு சொல்றது. அந்த சமுத்திரத்துல இந்த கிரகண காலத்துல சங்கல்பம் பண்ணிண்டு விசேஷமாக சங்கல்பத்தை செய்து கொண்டு அவர்கள் நாம நட்சத்திரங்கள்லாம் சொல்லிண்டு சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணணும். கட்டாயம் எல்லாரும் இதை உபயோகப்படுத்திக்கணும். சமுத்திரத்துல குளிக்க முடியலையா, சரி வீட்டுலயாவது குளிக்கணும். போர் ஜலம் போட்டு டைரக்ட் பைப்ல குளிக்கணும். அதுவும் முடியலையா, ஏதோ ஒரு மாதிரி பாத்ரூம்லயாவது குளிக்கணும். கங்காதி புண்ணிய நதிகளை ஸ்மரிச்சுண்டு பகவன் நாமாக்களை சொல்லிட்டு குளிக்காம இருக்கக்கூடாது. குளித்து விட்டு ஜபங்கள் பண்ணணும். ஏதாவது மந்திரங்கள் நாம் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மந்திர ஜபங்கள் பண்ணணும். அப்படி இல்லையா நாமாக்களை சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஸ்தோத்திர பாராயணங்கள் பண்ணலாம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம், இல்ல ராமராமா ஜபிக்கலாம். இப்படி நல்ல ஸ்தோத்திர பாராயணங்கள் பண்ணணும். அப்பா இல்லாதவர்கள் கட்டாயம் கிரகண காலத்துல தர்ப்பணம் பண்ணணும். பிதர்களுக்கு உபராக புண்ணிய கால பிரயுக்தமான சந்திர கிரகண பிரயுக்தமான தர்ப்பணத்தை கட்டாயம் செய்ய வேண்டும். அனைவரும் சிறிதளவாவது தானம் செய்ய வேண்டும். கிரகண காலத்துல எவன் ஒருவன் ஸ்வர்ண தானம் பண்றானோ அனந்தமான பலன். 1 ரூபாய் தானம் பண்ணா கோடி ரூபாய் தானம் பண்ண புண்ணியம் கிரகண காலத்துல. அதுக்காக 1 ரூபாய் நான் தானம் பண்றேன்னு ஆரம்பிக்க கூடாது. எந்த அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கோ, எந்த அளவுக்கு நீ சம்பாதிக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தானம் பண்ணணும். யாராவது தானம் வாங்கிக்கிறதுக்கு நல்ல சத்பாத்திரம் கிடைச்சா அப்படின்னா உடனே ஓடி போய் கொடுக்கணும். இப்படி இல்லை யாரும் கிடைக்கலன்னா அதை எடுத்து வச்சுட்டு, அதாவது கிரகண காலத்துல மனசால அந்த திரவியத்தை எதை நாம் தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த அளவுக்கு ரூபாவை தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த பதார்த்தத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, வஸ்திரமோ சுவர்ணமோ எதை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, ஒரு பெரிய மகான்கள், வேத விற்பன்னர்கள், உபன்யாசம் செய்பவர்கள், இந்த மாதிரி பகவத்குணங்களை சொல்பவர்கள், தர்மசாஸ்திரங்களை சொல்பவர்கள், அன்றைய தினங்கள் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறவர்கள், ஏழைகள், இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நாம் நினைப்போம் இல்லையா, அவர்களை மனசால் நினைச்சுண்டு அந்த திரவியத்தை எடுத்து வச்சுடணும் பகவத் சந்நிதியில. இப்படி இல்லைன்னா இந்த காலத்துல நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமாக டெக்னாலஜி இருக்கு, ஜிபே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பல ஒரு சாதனங்கள்லாம் இருக்கு. அந்த புண்ணிய காலத்தை உபயோகப்படுத்தி அந்த சமயத்துல தானங்கள் பண்ணிடணும். இந்த மாதிரி சிறிதளவாவது தானம் பண்ணணும். ஒவ்வொரு மனுஷனும் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் சிறிதளவாவது இந்த கிரகண காலத்துல கட்டாயம் தானம் பண்ணணும். பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் பண்ணணும். தர்ப்பணம் செய்ய தகுதி உள்ளவர்கள் இப்படி இந்த கிரகண சமயத்துல ஒரு க்ஷணத்தை கூட வேஸ்ட் அடிக்க கூடாது. ஒரு க்ஷணம் 10,000 கோடி டாலருக்கு துல்லியம். அந்த மாதிரி பெரியோர்கள்லாம், நமது மூதாதையர்கள்லாம் அவ்வளவு ஒரு ஸ்ரத்தையோட கிரகணத்தை அனுஷ்டிப்பா. அதை நாமும் அறிந்து கொண்டு இந்த கிரகண காலத்தை உபயோகப்படுத்திக்கணும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்துல பிடிக்கிறது அதை பொறுத்து குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எல்லாருக்கும் தோஷங்கள், அதாவது கிரகண பிரயுக்தமான தோஷங்கள் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. வாக்கிய பஞ்சாங்கப்படி, வாக்கிய கணிதத்தை அனுசரிக்கக்கூடிய பஞ்சாங்கப்படி
அவிட்டம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதிய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகண பிரயுக்தமான தோஷங்கள் ஏற்படுறது. திருக்கணித படி சதய நட்சத்திரம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, புனர்பூசம், விசாகா நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு தோஷங்கள் சம்பவிக்கிறது. ஆகையால் இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோஷ சாந்தி செய்து கொள்ள வேண்டும், பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது கட்டாயம் அவர்கள் சந்திரனுக்கு பிடித்ததான திரவியம், தானியம், அரிசி, நெல்லு, இந்த தானியங்களை தானம் பண்ணணும். சுவர்ணம், தங்கத்தை சிறிதளவாவது தானம் பண்ணணும். ஒரு ஸ்லோகத்தை துணியிலேயோ அல்லது பனை ஓலையிலேயோ எழுதி அதை அந்த கிரகண காலம் முழுவதும் தங்களுடைய உடல் படுமாறு வைத்து கொள்ள வேண்டும். வைத்து கொண்டு இயன்ற அளவு அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் மறுபடியும் ஜபிக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்தை நாம் கூறுகிறோம். இந்திரோ நலோ தண்ட தரஸ்ட ரிக்ஷா பாஷாயுதோ வாயு குபேர ஈஷாஹ குர்வந்து சர்வே மம ஜன்மர்க்ஷ ராசிஸ்த சந்திரகிரக தோஷ சாந்திம். மறுபடியும் கூறுகிறோம். இந்திரோ நலோ தண்ட தரஸ்ட ரிக்ஷா பாஷாயுதோ வாயு குபேர ஈஷாஹ குர்வந்து சர்வே மம ஜன்மர்க்ஷ ராசிஸ்த சந்திரகிரக தோஷ சாந்திம். அப்படி இந்த ஸ்லோகத்தை பனை ஓலையிலேயோ அல்லது துணியிலேயோ எழுதி இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த கிரகண சமயம் முழுவதும், அதாவது இரவு 9:51 1 மணி 26 வரை தங்களுடைய சரீரத்தில் உடலில் படுமாறு வைத்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை ஜபித்துட்டே வரணும். கிரகணம் முடிந்த பிற்பாடு ஸ்நானம் பண்ணணும். கிரகணம் பிடித்தவுடன், அதாவது 9:51 கிரகணம் பிடிக்கிறது அப்படின்னா உடனே கிரகணம் பிடிச்சதுக்கு பிறகு சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தை ஜபித்துட்டே வரணும். எல்லாரும் ஸ்நானம் பண்ணணும். கிரகணம் முடிந்தவுடன், கிரகண தோஷ நிவர்த்திக்காக முடிந்தவுடன் 1 மணி 26 பிறகு அனைவரும் குளிக்கணும். எல்லாரும் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிட்டு இந்த நட்சத்திரக்காரர்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகண தோஷம் உள்ளதோ அவர்கள் அந்த ஸ்லோகத்தை எழுதி வைத்துள்ள அந்த பனை ஓலை அல்லது துணி, அதை ஒரு வெத்தலை பாக்க வச்சு, ஒரு அரிசி வச்சு, ஒரு வஸ்திரத்தை வச்சு, ஏதோ சிறு தட்சிணை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இயன்றளவு தட்சிணையை வைத்து யாரோ ஒருவருக்கு தானம் அளித்து விட வேண்டும். இந்த சந்திர கிரகண சமயத்துல நமது வயத்துல எந்த உணவும் இருக்கக்கூடாது. அப்படி உணவு இருந்தா என்ன ஆறுது அப்படின்னா அது அப்படியே புழுவாக மாறிவிடுறது அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் ஒரு ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட மகரிஷிகள் சொல்லியிருக்கா. அதை நம்பி அதை ஆச்சரணம் பண்ணினா நம்மளுக்கு க்ஷேமம். இல்லை அப்படின்னா எந்த சமயத்துல எந்த விதமான ஒரு உபாதைகள், வியாதிகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பெரிய வியாதிகள்லாம் ஏற்படலாம், பலவிதமான ஒரு பாபங்கள்லாம் சம்பவிக்கிறது அப்படின்லாமும் சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால இந்த சந்திர கிரகண புண்ணிய காலம் இன்றைய தினம் ராத்திரி சம்பவிக்கிறது அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் பகல் 12 மணிக்கு முன்னாடி சாப்பாட்டை முடிச்சுன்றணும். எல்லாரும் சக்தி உள்ளவர்கள் 12 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. 12 மணிக்குள்ள சாப்பிட வேண்டிய அனைத்து உணவையும் சாப்பிட்டு முடிச்சுன்றணும். முதியவர்கள், குழந்தைகள் சாப்பிடாம இருக்க முடியல, ரொம்ப பசிக்கும், ரொம்ப வயசானவா, சின்ன குழந்தைகள் பசி தாங்க முடியாது அப்படின்னா அவர்கள் இந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியாவது முடிச்சுன்றணும். சாயங்காலத்துக்குள்ளேயாவது சாப்பாட்டெல்லாம் முடிச்சுன்றணும். கட்டாயம் கிரகண காலத்துல யாரும் எதையும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கிரகண காலத்துல எந்த பதார்த்தத்தை நாம் தொடரோமோ, துணிகள்லாம் தொட்டோம்னா அதெல்லாம் தீட்டாக ஆயிடும், கிரகண தீட்டாக போயிடும். அதனால அதெல்லாம் கிரகணம் முடிந்த பிற்பாடு
மறுபடியும் அதெல்லாம் நினைச்சு ஜலத்துல நனைச்சுதான் தண்ணீரில் நினைத்துதான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால கிரகண சமயத்துல மற்ற பதார்த்தங்களை, மற்ற சாமகிரிகளை, துணிமணிகளையும் மற்ற பொருட்களையும் நாம் தொடக்கூடாது. முக்கியமாக தின்பண்டங்களை நாம் தொடக்கூடாது. கிரகண சமயத்துல சமைத்த பொருட்கள்லாம் வைத்து கொள்ளக்கூடாது. அது எல்லாத்தையும் காலி பண்ணிடணும், டிஸ்போஸ் பண்ணி காலியா வச்சிருக்கணும். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா சமைக்கணும். சில பதார்த்தங்கள்லாம் இப்ப தண்ணீர் இருக்கு, இந்த மாதிரி பதார்த்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதுல தர்பைய போட்டு வைக்கிற ஒரு வழக்கம் உள்ளது. அதுல எல்லாம் தர்பைய போட்டு வச்சிருவா. தர்பைய போட்டா அதுக்கு அந்த தோஷங்கள் சம்பவிக்காது அப்படின்னு சாஸ்திரம். இந்த மாதிரி கிரகண புண்ணிய காலத்தை அனுஷ்டானம் பண்ணணும். ராமராமா.